ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா. இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா. இன்னைக்கு எதற்காக நாம 9:30 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த 10 கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 11 மணி 3 மணி நேரமாக காத்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய 20,000 30,000 40,000 உழைத்து சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும், அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு. அரசியலுக்கு 3 பேரும் சொன்னது தான், ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்கள. இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இடி பிரச்சனையில், சிபிஐ பிரச்சனையில், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம, யாருமே இல்லாம, சம்பந்தமே இல்லாத இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம். ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியாக வந்து உட்கார்றாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், அரசியல் மாறணும். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல. ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக்டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க. பாதுகாப்பா ஜெர்மனியில், யுனைடெட் கிங்டம்ல அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லைங்கன்னா, இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி 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 அது புதிய பாட்டில் ஊற்றி விற்கிறது தான் வேலை. 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ். மேக் இன் இந்தியா திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க. போன ஆண்டே சொல்லிட்டாங்க, அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம். இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்ட கிளம்பி இருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, யுனைடெட் கிங்டம்ல போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திரும்பி வர்றார். அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம். காரணம், தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும். ஆனால் அதை மறைக்காம சொல்லுவோம், பெருமையாக சொல்லுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் 3வது பெரிய FDI இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம். FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், நம்ம தேர்டு. அதை நோக்கி பணம் வருது. காக்கா உட்கார்ந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போனனால வர்றதுன்னு சொல்றது தான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம்.